ஒரு அப்பா இருந்தாரு. அவர் மிகவும் ஐஸ்வர்யவானா இருந்தார். அவர் நிறைய பெயிண்டிங்ஸை கலெக்ட் பண்ணுவார். அவருக்கு ஒரு பையன், இந்த பையன் இவர் ஆர்மிக்கு போறாரு. ஆர்மியில சண்டை வருது. அப்ப மகன் இறந்து விட்டார் என்ற செய்தி இந்த தகப்பனாருக்கு வருகிறது. தகப்பனார் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார். ஒரு நாள் அவங்க வீட்டு வாலிப மகன் ஆர்மி ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்பொழுது அவர் சொல்றாரு, உங்களுடைய மகன் என்னை காப்பாற்றினார், ஆனால் அவர் மறிச்சிட்டாரு. அதனால தன்னுடைய உயிரை கொடுத்த என்னுடைய நண்பனுடைய உருவத்தை நான் வரைந்திருக்கிறேன். இது உங்களுக்கு கிஃப்ட் நான் கொடுக்கறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. இவர் வச்சிருக்கிற பெயிண்டிங்ஸை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல பெயிண்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, நான் இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்குவேன்ப்பா, ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. தகப்பனார் சிறிது காலம் கழித்து இவர் மறித்து விடுகிறார். அப்போ இவர் வீட்டுல நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த ஏலம் விட வராங்க. ஏன்னா அவர் அப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சோல்ஜர் கொடுத்தாரு இல்லையா, அந்த மகனுடைய பெயிண்டிங், அதை எடுத்து ஆக்ஷனர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த பெயிண்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஏலத்துக்கு வந்திருக்குது, இதை யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. ஒரு சத்தமும் இல்லை. அப்புறமேல் ஒருத்தரா மெதுவா சொல்றாங்க, இந்த பெயிண்டிங்கை போய் யார் எடுப்பா, இனி அவர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பெயிண்டிங் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ சொல்லி எங்களெல்லாம் கூப்பிட்டு, இது வேண்டாம் மத்ததை நீ காமி. சொல்றாரு, இல்ல நான் பண்ண முடியாது, அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இதுதான் நான் முதல் விற்கணும், நீங்க யார் இதை வாங்குறீங்க. அப்ப ஒரு வயசான ஒரு பிள்ளார் கை தூக்கி சொல்றாரு, $10 நான் வாங்குறேன், என்கிட்ட இருக்கிறது இதுதான், தயவுசெய்து எனக்கு கொடுங்க அப்படின்னு. அதனால அந்த பெயிண்டிங்கை வித்துடுறாரு அவரு. உடனே அந்த ஆக்ஷனர் புக்கெல்லாம் மூடிட்டு அவர் கிளம்புறாரு. எல்லாரும் கேட்கறாங்க, ஏன்னா நீ மத்த பெயிண்டிங் எல்லாம் விற்கலையே, குமாரனை யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற எல்லாம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு அவர் போயிடுறாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு, குமாரனை நாம் பெற்ற காரணத்தினாலே மற்ற எல்லா காரியங்களையும் நாம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் விடுதலையாக ஃப்ரீயா நாம பெற்றோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசுவை ஒருவேளை இதுவரை உன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதமாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாய். இன்று நான் உனக்கு ஒரு சவாலாய் கொடுக்கிறேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள், வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார்.